ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள நிறைய பேர் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக யூசி ப்ரௌசர் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ யூசி ப்ரௌசரில் நிறையாவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் மொபைலில் யூசி ப்ரௌசரில் சில இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறப்போ திஸ் சைட் கான் பி ரீச்ட் இந்த மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுதா? ஸோ இன்டர்நெட் எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனாலுமே உங்களால் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரியான எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி ஒரு எரர் மெசேஜ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் டேட்டா ஒன்ல இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் மொபைல் டேட்டா ஆஃபில் இருந்தாலுமே திஸ் சைட் கான் ரீச்ட் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் ஷோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டா இதில் வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் சிம்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்மை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நெட்வொர்க் அக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் யூசி ப்ரௌசர் இருக்கான்னு பார்த்து அதுக்கு மொபைல் டேட்டாவுக்கும் வைஃபைக்கும் டிக் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல அன்டிக் பண்ணியிருப்பீங்களா இருந்தாலுமே உங்கள் யூசி ப்ரௌசருக்கு மொபைல் டேட்டா அக்சஸ் பண்ண முடியாது. இதனாலையுமே அந்த மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே செக் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் ஏரோப்ளேன் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலை ஏரோப்ளேன் மோடுக்கு போட்டுட்டு திரும்ப அன்டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஏரோப்ளேன் மோடுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்கள் மொபைல் டேட்டாவில் எதுவும் இஷ்யூ இருந்தாலுமே சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் யூசி ப்ரௌசர் அப்படின்றத சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். யூசி ப்ரௌசர் சர்ச் பண்ணிவிட்டு அந்த யூசி ப்ரௌசர் ஆப் இந்த இடத்துல ஓப்பன் ஆகின அப்புறமா அந்த யூசி ப்ரௌசருக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி திஸ் சைட் கான் பி ரீச் அந்த மாதிரி எரர் மெசேஜ் ஏதாவது டிஸ்ப்ளே ஆகி யூசி ப்ரௌசர் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் யூசி ப்ரௌசர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் யூசி ப்ரௌசரில் உள்ள எல்லா டேட்டாவுமே கிளியர் ஆகி ஏதாவது செட்டிங்ஸில் இஷ்யூ இருந்தாலுமே அதை நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கிளியர் டேட்டா பண்ணிவிட்டும் திரும்ப நீங்கள் யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட லாஸ்ட் டிப்பாக நீங்கள் உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிடணும். சம்டைம்ஸ் நம்ம மொபைலையும் ஏதாவது இஷ்யூஸ்னாலையுமே இப்படி யூசி ப்ரௌசர் சரியாக ஒர்க் ஆகாமல் இல்லாட்டி திஸ் சைட் கான் பி ரீச் இந்த மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக யூசி ப்ரௌசர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.